என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பால் பெருக்கி மரம் அப்படிங்கிறது பெயர். பொதுவாக இந்த மரத்துடைய பெயரை கேட்டாலே அதோட குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது இல்லையா? தாய்மார்களுக்கு அவர்களுக்கு சுரக்கின்ற பாலை பெருக்குவதற்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்றாக இந்த பால் பெருக்கி மரம் இருக்கிறது. இன்றைக்கு கூட கன்னியாகுமரி, நாகர்கோவில், கேரள மாநிலத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா குழந்தை பிறந்த பிறகு இயற்கை மூலிகைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கின்ற வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து 2 மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தேவையான உணவு தாய்ப்பால் சரியாக சுரக்காத போது பால் பெருக்கி மரத்துடைய மரப்பட்டையையோ அல்லது வேர்பட்டையையோ வீட்டிலேயே பால் கஷாயம் போல காய்ச்சி அதை தினம் ஒரு முறை அப்படின்னு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வருகின்ற வழக்கம். ஆனால் இந்த பால் பெருக்கி மரத்துடைய இன்னொரு மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேரை திகைப்படைய வைத்திருக்கின்ற ஒரு குணமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். ஆஸ்டியோ அப்படின்னா எலும்பு, போரோசஸ் அப்படின்னும் போது எலும்பு அதிகமான திடமில்லாத தவிடு போல ஆகின்ற நிலைமையில் இருக்கின்ற நோய்க்கு தான் ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்னு பேர். இந்த ஆஸ்டியோபோரோசஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நோயாக இருக்கிறது. காரணம், எலும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொண்டால் கூட அந்த எலும்பு சத்துக்கள் முறையாக உடலில் சேருகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் கைவலி, முட்டுவலின்னு சொல்லி ஒரு மருத்துவரிடையே செல்லும்போது கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கால்சியம் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நேரிடையான எலும்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளோ அல்லது விட்டமின் டி சேர்ந்த எலும்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளோ கொடுக்கிறார்கள். ஆனால் அதை சாப்பிட்ட பிறகு கூட ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 வாரம், 1 வருடம் ஆன பிறகு கூட நோயாளிகளுடைய எலும்புடைய திடத்தில் டென்சிட்டியில் அதிகமான மாற்றம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதன் பிறகு தான் சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல மருத்துவமனை இது எந்த காரணத்திற்காக இருக்குங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ஆய்வறிக்கை செய்து பார்த்தபோது அந்த எலும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகளை உட்கொள்ளும் போது கூட அதிலிருந்து உடலில் சேருகின்ற எலும்பு சத்துடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது. மாத்திரை சாப்பிட்டாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் அது தேவையான அளவு பலனை கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட முடிவுக்கு வந்தாங்க. அப்போது இந்த மாடர்ன் மெடிசனும் நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருக்கக்கூடிய சிலரும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது இந்த பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு அந்த தாயுடைய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகமாக உடலில் உறிஞ்ச உதவுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருந்த ஒரு ஆராய்ச்சி முடிவை கொண்டு பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை அல்லது வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வைத்து ஒரு அனாலிசிஸ் செய்து பார்க்கும்போது அபிரிதமான முதல் கட்ட முடிவுகள் ஏற்பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் முதலாவது தண்ணீரில் கரையாத வேதிப்பொருட்களாக இருந்தது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளில் மட்டுமே கரையக்கூடிய வேதிப்பொருட்களாக இருந்தது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருளில் கரையக்கூடிய வேதிப்பொருட்களை எலிகளுக்கு கொடுத்து பரிசோதனை செய்து பார்த்தபோது அந்த எலிகளுடைய எலும்புடைய திடத்தன்மையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்ததை ஒரு 3 மாத காலத்திலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. அதே நேரத்தில் அதே குரூப்பாக இருக்கக்கூடிய எலிகளுக்கு 2 வகையான எலிகளை எடுத்து அனிமல் ட்ரையல் செய்து பார்க்கும்போது வெறும் கால்சியம் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய எலிகளில் அந்த திடத்தன்மை இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட ஆராய்ச்சிகள் இன்றைக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது.
இந்த ஆராய்ச்சி முற்று பெறும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது நேரிடையான சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கொள்வதை விட சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து அந்த சத்துக்களை உடலில் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக, ஒரு உணவாக, ஒரு மருந்தாக இந்த பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு இருக்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் எலும்பு முறிவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணெயாக இருக்கிறது. நிறைய வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பால் பெருக்கி மரம் நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரத்தை பார்க்கிறோமோ அதே மாதிரி சத்தீஸ்கர் போகும்போது, மத்திய பிரதேசம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையோ அல்லது வேர்பட்டையோ நன்றாக பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் அதை முட்டையுடன் கூடியோ அல்லது உளுந்துடன் கூடியோ நன்றாக அரைத்து அதை எலும்பு முறிவு ஏற்படுகின்ற இடத்தில் தடவி கட்டுகின்ற ஒரு பழக்கத்தை இன்றளவும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த முட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைபாடுன்னு சொல்லுவோம், இன்டர் ஆர்டிகுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய ஹைலோயூரினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்களால் ஆன அந்த எண்ணெய் பசை குறையும் போது தான் பெரும்பாலும் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படுவதை தடுக்கக்கூட இந்த பால் பெருக்கி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைக்கு சக்தி உண்டு அப்படிங்கிற இந்த ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவு இன்றைக்கு நிறைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு முட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. முட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தடுப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாக மாடர்ன் மெடிசனில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இந்த ஹைலோயூரினிக் ஆசிடை எப்படி ஒரு நேரிடையான சப்ளிமெண்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. காரணம் என்னென்னா இன்னொரு 10 வருடத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 100 பேரில் குறைந்தது 60 பேருக்காவது முட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஏன்னா அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. அதுவும் இளம் வயதினர் பெரும்பாலும் அந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அங்கு இருப்பதால் ஒரு லைஃப் டைமில் ஒரு 70 வயசு வரை வாழ வேண்டிய தேவை இருந்தால் 2 முறையாவது முட்டுகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஹைலோயூரினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கனிமத்தை நேரிடையாக தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேரிடையாகவே அந்த ஒரு அமிலத்தை உடலில் ஊறச் செய்கின்ற சக்தி இந்த பால் பெருக்கி மரத்துக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவு. எனவே நேயர்களே, இந்த பால் பெருக்கி மரத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ தாய்ப்பால் சுரப்பிற்காக நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒரு மரம் அப்படிங்கிறது இல்லை. உடலில் இருக்கக்கூடிய எலும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுகின்ற ஆஸ்டியோபோரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலும்பு மற்றும் முட்டு பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி அதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.